புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஒளிமலி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. எல்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி, ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கலந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாள வரிஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில், ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் வல்ல ஈத்தன்னை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார்மொழி அம்மையுடன் அமர் திருநாவுடை பெருமானது திருவடித்தாமரைகளை மணமொழி மேகலாலே வணங்கி, அருட்குருநாதர் திருவடித்தாமரைகளை மணமொழி மேகலாலே வணங்கி, இங்கே அடியேனுக்கு முன்பாக அருமையான ஒரு ஞான சிந்தனையை வழங்கிய ஐயா அவர்களுடைய திருவடிகளை மணமொழி மேகலாலே வணங்கி, இங்கே அருமையான இந்த குருபூசை நன்னாளிலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மணமொழி மேகலாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய தமிழ்ச்சைவ ஞான மரபினுடைய முதற்குறவராகிய சண்டமாருதம் சோமசுந்தர நாயகருடைய குருபூசை நன்னாளாம் இந்நாளிலே காலை அமர்வாக நமக்கு முதலிலே வேள்வி வழிபாடுகள் செய்யப்பட்டு, அதன் பிறகு இப்பொழுது ஞான வேள்வி என்கின்ற வகையிலே நம்முடைய நாயகர் அவருடைய நூலிலே இருந்து அருமையான சிந்தனையை ஐயா அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையிலே திருவருளையும் குருவருளையும் மீள ஒரு முறை வணங்கி, அவர் அமைத்து கொடுத்த அந்த அடித்தளத்தையே வைத்து கொண்டு இந்த சிந்தனையை ஒரு தொடர் சிந்தனையாக அந்த செய்தியை தழுவித்தான் இன்றைய அடுத்த அமர்வும் அமைய இருக்கிறது. அது திருவருள் சம்மதம் என்று நாம் எடுத்துக்கொள்வோம். காரணம், தலைப்பு திருக்குறளில் சைவ சித்தாந்தம். பெரும்பாலும் எல்லாம் சித்தாந்த மாணவர்களாகத்தான் இருக்கிறீர்கள். எல்லாரும் இதை வகுப்புகளில் கேட்டிருப்பீங்க, எல்லா வகுப்புலையும் உண்டு. அந்த சித்தாந்தத்தை படிக்கிற போது திருக்குறள் ஒரு சைவ சித்தாந்த நூல் என்று நிறுவுகிற ஒரு தன்மை நமக்கு காலங்காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஏன் நாம் திருக்குறளை ஒரு சைவ சித்தாந்த நூல் என்று சொல்ல வேண்டும்? ஏன்னா எல்லாரும் அதை என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, உலக பொதுமறை. அப்போ சொல்லலாமான்னா கண்டிப்பாக சொல்லலாம். அதற்கான அத்துணை தகுதியும் அந்த நூலுக்கு உண்டு. உலக பொதுமறை என்று சொல்லுகிற போதே நாம் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமய கருத்துகளும் திருக்குறளிலே உண்டு. நீங்கள் எந்த சமயத்தை சொன்னாலும் அதற்கு உடன்பாடாக ஒரு திருக்குறளை சொல்லலாம். ஆனால் அதில் ஒரு நுட்பத்தை நாம் பார்க்க வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ சைவ சித்தாந்தத்தை சொல்லுகிற போது ஐயா சொன்னாங்க, நம்ம ஆசிரியர் பெருமக்கள் அழகாக சொல்லுவாங்க. இப்போ ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே என்ன இருக்கும், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஆஃபீஸ் இருக்கும். நீங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அடுத்தது வேறு, இப்போ நமக்கு இருக்கக்கூடிய நீதித்துறை என்று எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதற்கான ஒரு அலுவலகம் எங்கே இருக்கும், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருக்கும். இன்னும் ஒருபடி மேலே போனால் செக்ரட்டரியேட்னு சொல்கிறோம், இங்கே தலைமைச் செயலகம். தலைமைச் செயலகத்தில் என்ன இருக்கும், எல்லா அலுவலகங்களும் அங்கே இயங்கி கொண்டிருக்கும்.
ஆனால் அதற்கு மேலே நடுநாயகமாக ஒரு அலுவலகம் இருக்கும். அவர் என்ன செய்திருப்பார்? எல்லாத்தையும் இயக்கிட்டு இருப்பார். அதுபோலத்தான் சைவ சித்தாந்தம் என்று சொல்லுகிற போது நம்முடைய சமயம் மிக அழகாக பிரிக்கிறது. ஐயா சொன்னது தான், மீண்டும் நான் தலைப்பு பற்றி மீண்டும் சொல்லுகிறேன். 4 வகை சமயமாக பிரிக்கிறது. புறப்புறம், புறம், அகப்புறம், அகம் என்று 4 வகை சமயம். ஒவ்வொன்றிலும் 6 சமயம் சொல்லப்படுகிறது. அதில் முதல் உலகாயுதம் முதலாக சிவாத்துவித சைவம் ஈராக 24 சமயங்கள் சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. அப்போ நம்ம சித்தாந்தம் படிக்க மாணவர்களுக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டு, இதெல்லாம் எதுக்கு சார் படிக்கணும்? நீங்கள் சைவம் நடத்தினா சைவ சித்தாந்தத்தை நடத்த வேண்டியது தானே. எப்போ கேட்டாலும் உலகாயுத மதம், ஏகான்மவாதம், அப்புறம் சிவாத்துவித சைவர், சிவசமவாத சைவர், அவர்களெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இதெல்லாம் எதுக்குங்க? இந்த பரபக்கம்னு சொன்னாவே தெரிச்சு விடுவாங்க. சைவ சித்தாந்தத்தில் பரபக்கம்னு சொன்னா என்ன ஆயிடுவாங்க? ஐயா ரொம்ப வணக்கம், நீங்கள் பாட்டுக்கு நடத்துங்க, நாங்கள் பாட்டுக்கு நிட்டை கூடுகிறோம். யோக நிட்டைய கூடிடுவாங்க. அது என்னமோ தெரியல, கரெக்டாக பரபக்கம் எப்போ வரும்னா மதியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் வரும். அது வழக்கமாக அது திருவருள் சம்மதம். நீங்கள் எப்பவுமே இந்த அவத்தை நடத்தினாலும் சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் வரும். நல்லா சாப்பாடு போட்டிருப்பாங்க, தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு வந்தால் அவத்தை என்ன நடக்குங்க? ப்ராக்டிக்கல் கிளாஸ் நடக்கும். சித்தாந்தத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னா எதில் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ இல்லையோ, அவத்தையில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் அது என்ன அவத்தையாக இருக்கும்? சுத்த அவத்தையாக இருக்காது, கேவல அவத்தையாக இருக்கும். அது வேற, மொத்தத்தில் ஏதோ ஒரு அவத்தை அங்கே நடக்கும். அப்போது இந்த பரபக்கத்தை படிக்கிற போது நமக்கு ஒரு கேள்வி மேல மேல வந்துக்கிட்டே, இது நமக்கு தேவையா? ஏகான்மவாதம் பிரம்மத்தை பற்றி என்னையா சொல்லுது? அடுத்தது சாங்கியம் என்ன சொல்லுது? சமணம் என்ன சொல்லுது? பௌத்தம் என்ன சொல்லுது? அவன் என்ன சொன்னா என்ன? சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? அதை மட்டும் சொல்ல வேண்டியது தானே. நமக்கு நம்மளதே படிக்க முடியல, எதுக்கு சார் அத்தனை நடத்துறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். நீங்கள் நல்லா ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அதை நடத்துவதற்கு காரணம், ஐயா சொன்னார் இல்லைங்களா, நம்ம சமயத்திலே பயணிக்கின்ற பொழுது இந்த நினப்பெல்லாம் நமக்கு வரும். இந்த நினப்பெல்லாம் வரும். என்ன நினப்பு வரும்? இது எல்லாம் நம்ம பல முறை பல வகையில் கேட்டிருக்கிறோம். இப்படி நாம் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு கேள்வி கேட்பார், பிரம்மம்னா என்னையா அப்படின்னா, நானே பிரம்மம். ஆனால் நாமளும் அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருந்தோம். அந்த நினப்பு உங்களுக்கு பூசையில் நானே பிரம்மம், நானே பூசிக்கிறேன்னு நினப்பு வந்துட்டா நீங்க சிவசமவாதி. அப்போ அங்க அந்த நினப்பு எப்போ வரும்? யோ எங்கேயாவது உனக்கு நானே பிரம்மம்னு நினப்பு வந்ததுன்னா நீ முடிஞ்ச அப்படின்னு உனக்கு சொல்லணும். எப்படி சொல்லணும்? சிவசமவாதியை சொன்னாதான் தெரியும். சிவசமவாதியை சொன்னாதான் இச்சா ஞான கிரியையால் சீவனும் சிவனை ஒப்பன். ஆன்மாவுக்கு 3 உண்டு, அறிவு உண்டு, இச்சை உண்டு, செயல் உண்டு. இச்சா ஞான கிரியை என்று சொல்லுவாங்க. இந்த 3ம் யாருக்கு இருக்கு? பெருமானுக்கு இருக்கு, நமக்கும் இருக்கு. அவனுக்கும் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி இருக்கிறது. உயிருக்கும் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி இருக்குது. இப்போ நீ எப்படியா இருக்கிற? அறிவு ஆணவ மலம் மறைச்சிருக்கு. அதனால அறிவு மறைப்புண்டு இருப்பதுனாலே செய்யற வேலை மோசமாக தான் இருக்கும். ஏன்னா அறிவு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன இருக்கும்? செயல் இருக்கும். சரியா? விருப்பம் அறிவுக்கு தக்கவாறு தான் விருப்பம் வரும். சரி, இப்போ அறிவு சரியில்லை, அதனால வேலையும் சரியில்லை, விருப்பமும் சரியில்லை. சரியா? நான் பூசையெல்லாம் பண்ணி அறிவு சுத்தமாயிருச்சு, பூசை பண்ணி அறிவு சுத்தமாயிருச்சு. அறிவு சுத்தமாயிட்டா ஆணவ மலம் மறைக்காத அறிவு, ஆணவ மலம் மறைக்காத அறிவு. அப்படியே கம்பேர் பண்ணா பெருமானுடைய அறிவு என்னையானா ஆணவ மலம் மறைக்காத அறிவு. அவர் அறிவையும் ஆணவ மலம் மறைக்காது, என் அறிவையும் ஆணவ மலம் மறைக்காது. அவர் பேரறிவுனா நான் யார்? இப்போ நானும் பேரறிவு தான். ஏன்? ஆணவ மலம் நீங்கிருச்சியா, ஆணவ மலம் நீங்கிருச்சு. அப்போ ஆற்றல் என்ன ஆயிடுச்சு? பேராற்றல், விருப்பம், பெருங்கருணை. அப்போ இறைவனுக்கும் எனக்கும் வேறுபாடு இல்லை. இந்த உணர்வு யாருக்கு வருது? சிவசமவாதிக்கு வருதுன்னு படிச்சுட்டு இது சிவசமவாதி கருத்துன்னு கடந்து போகக்கூடாது. பூசை செய்யும் போது உனக்கும் வரும், உனக்கும் வரும். வருகிற போது கவனமா இரு.
கவனமா இரு. பேராசிரியர் பெருமகனார் கொங்கு நாடு செய்த தவம். பேராசிரியர் வையாபுரி ஐயா சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு சில தொண்டர்கள் திருவருள் விளங்கி நிற்பாங்க, திருவருள் விளங்கி நிற்பாங்க. அவர்கள் சொல்லுகிற வாக்கு அப்படியே பழிக்கும். ஏன்னா அவங்க எப்படி நிற்கிறாங்க, திருவருளாவே நிற்பாங்க. அப்போ அவர்கள் சொல்லுகிற வாக்கு சிறக்கும். அவர் செல்கின்ற இடமெல்லாம் திருவருள் சித்திக்கும். நம்ம சொல்லுவோம், ஐயா நீங்கள் வந்துட்டு போனீங்க, எனக்கு இத்தனை நாள் தடைப்பட்ட இந்த நிகழ்வு அப்படியே நடந்தது சொல்லுவாங்க. அவங்க பொய் சொன்னாங்களா? இல்லை இல்லை, உண்மைதான் சொன்னாங்க. அவங்க சொல்றதுல எந்த பொய்யும் இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் இந்த திருவருள் விளங்கிய உயிர் அங்க அந்த இடத்துக்கு வந்ததுனால, அந்த உயிர் சொன்ன சொல் திருவருளாக இருப்பதினால அங்க என்ன நடக்கும், திருவருள் விளங்கி நிற்கும். அந்த ஆன்மா தன் உண்மை அனுபவத்தை தான் சொல்லும். சொன்னவங்க யாரும் பொய் சொல்றதில்லை. அவங்க ஒன்றும் இவரை நல்லா தூக்கி விட்டு இவரை பாதாளத்தில் தள்ளணுங்கிற நோக்கமெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, உண்மையைத்தான் சொல்றாங்க. ஆனா இந்த ஆன்மா நினைக்கணும், இது என்னுடையதல்ல, உன்னை சுத்தி நீங்க வந்ததால தான் நடந்தது, நீங்க சொன்னதால தான் நடந்ததுன்னு பேச ஆரம்பிச்சுட்டா நீ கவனமாயிருன்னு சொல்றாரு. நீ கவனமாயிரு அப்படின்னா இவர் என்ன கருத்துங்க, இந்த இடத்துல உன் அறிவுல சிவசமவாதம் வந்து தங்கும். அதற்கு சுத்த நிலையில சுளுத்தி என்று பெயர். அதுக்கு என்ன பேரு, சுளுத்தின்னு பேர். அந்த சுளுத்தி நிலைக்கு வருகிற போது இந்த அனுபவம் உயிருக்கு நிகழும். நானே பிரம்மம். அழகா போற்றி பகருடைய நெஞ்சு விடுதலை சொல்வார், தம்மை கண்டு ஆங்கதுவே நாம் பிரம்மம் என்பவர்பால் நன்னாதே. தன்னை பார்ப்பான், பார்ப்பதற்கு துணை செய்தது திருவருள் என்று அறிய மாட்டான், தானே பிரம்மம் என்று நினைப்பான். இந்த அனுபவம் அவனுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கும் உண்டு, நமக்கும் உண்டு. அதனால இந்த சைவ சித்தாந்தத்தை படிக்கிற போது பரபக்கம் என்று சொல்லக்கூடிய பகுதியை நம்ம கட்டாயம் படிக்கணும், கட்டாயம் படிக்கணும். காரணம் அழகா சொல்லுவோம், ஒரு சிலை செதுக்கணும்னா என்ன செய்யணும், வேண்டாததை வெட்டி எடுத்தா சிலை வந்துடும். நீங்க சிலை செய்யணும்லாம் வேண்டாம், எது வேண்டாமோ வெட்டி எடுத்துக்கிட்டே போனோம்னா நினைத்தது அங்க வந்து சேரும். அதுபோல நம் அறிவில் இருக்கிற வேண்டாதவற்றை வெட்டி எடுக்கிற தன்மை தான் சித்தாந்தம் இந்த சமயங்களை நமக்கு சொல்லி இருக்கிறது. அவர்களை நாம் துவேஷம் செய்வதற்காக சொல்லப்படவில்லை. எல்லா சமயங்களையும் உள்ளடக்கி ராஜாங்க சமயமாக சைவ சித்தாந்தம் இன்றளவும் நிலை பெற்றிருக்கிறது என்பதற்கு அடிப்படை எந்த இடத்திலும் எந்த சமயத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும். நீ மாறியான்னு சொல்லவே சொல்லாது. இல்லையா, கடவுளே இல்லை, ஆமாயா இல்லை, வாயாம்பர் கடவுளே, ஆமாமா இல்லை, கடவுளே இல்லை அப்படின்னு அவன் என்ன செய்வார், அப்படியே ஏற்றுக்கொள்வார். இந்த தன்மை நமக்கு எங்க வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக நம்ம சொல்கிறோம் சைவ சித்தாந்த நூல் என்பது இங்கே 14ஆம் நூற்றாண்டிலே சைவ சித்தாந்த நூல்கள் தோன்றி இருக்கின்றன. இப்போ மெய்கண்டார் காலம், மெய்கண்டாருக்கு முன்பாக 2 நூல், திரு உந்தியார், திரு களிற்றுப்படியார் என்று 2 நூல். அப்போ அதையெல்லாம் தாண்டி மணிமகுடமாக அமையப்பெற்ற நூல் நமக்கு சிவஞான போதம். அதனால சைவ சித்தாந்தத்தின் முதல் நூல் என்று சொன்னால் எதை சொல்லணும், சிவஞான போதம் தான். காலத்தால் முற்பட்ட 2 நூல் இருந்தாலும் தன்மையாலே முதல் நூல் எது, சிவஞான போதம் தான். சரி, அப்போ 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சைவ சித்தாந்தம் இல்லையா அப்படின்னு கேட்டால், சைவ சித்தாந்தம் என்பது தத்துவ ஞானம் மட்டுமல்ல, தமிழர்களுடைய வாழ்வியல். தமிழர் சைவ சித்தாந்தியாதான் அன்று தொற்று இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவன் அறிந்தோ அறியாமலோ அவன் தத்துவ ஞானத்தில் இருக்கிறான். தத்துவ ஞானம் என்பது ஒரு வாழ்வியல். அது எதை படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இப்படி மேடையில் பேசுறதுக்கு கிடையாது. அவர் நல்லா சித்தாந்தம் பேசுறாருன்னா, நல்லா பேசுறவரெல்லாம் சித்தாந்தி இல்லை, நல்லா பேசினா அவர் சித்தாந்தி இல்லை. என்ன செய்யணும், வாழ்வில அவற்றை கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு இந்த சைவ சித்தாந்த கருத்துக்கள் சங்ககாலம் தொடங்கி இருக்கிறது. சங்க காலத்திலிருந்து சித்தாந்த கருத்து இருக்கிறது. அப்போ
இந்த எப்பவுமே இலக்கியம் தோன்றிய பிறகுதான் இலக்கணம் தோன்றும். ஒரு மொழி இருந்தால் முதல் என்ன தோன்றும்? இலக்கியம் தோன்றிடும். அதன் பிறகுதான் என்ன வரும்? இலக்கணம் வரும். அதுபோல இந்த தத்துவ ஞானம் வாழ்வியலாக திருக்குறளுக்கு முன்னாடி இருந்து இருக்கிறது. அப்போ திருக்குறளில் என்ன இருக்கிறதுங்க? சைவ சித்தாந்த கருத்துக்கள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கணும். அப்போ வேற சமய கருத்து இல்லையானா இருக்கும். ஏன்னா சித்தாந்தம் சொன்னாவே எல்லா சமயம் வந்துடும், எல்லா சமயம் வரும். அப்போ பொதுவாக நம்ம நிறைய செய்தியை சொல்லலாம். இங்கே நமக்கு காலம் கருதி ஒரு சில இடங்களை மட்டும் நான் தொட விரும்புகிறேன். சித்தாந்தம்னு சொன்னாவே பதி, பசு, பாசம், முப்பொருளை நிறுவுவது. ஏன் நிறுவனம்னு கேட்டால், பதியை பற்றிய ஆராய்ச்சி, உயிரை பற்றிய ஆராய்ச்சி, ஆணவம், கண்மம், மாயை பற்றிய ஆராய்ச்சி, இந்த 3 ஆராய்ச்சி எடுத்தீங்கன்னா சித்தாந்தம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே அழகா வள்ளுவர் சொல்றார், நோய் நாடி, நோய் முதல் நாடி. முதல்ல நோய் தீரணும்னா நோயின் தன்மையை உள்ளபடி அறியணும். நோயின் தன்மையை உள்ளபடி அறியலைன்னா நோயை தீர்க்க முடியாது. அப்போ நம்ம அழகா டயக்னைஸ் பண்ணுறது. இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போனோம்னு என்ன சொல்லுவாங்க? ஏங்க அவர்கிட்ட போங்க, அருமையான டாக்டரு, அவர் போன உடனே டயக்னைஸ் பண்ணிடுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது என்ன நோய், எதனால் இந்த நோய் என்பதை நீங்கள் கரெக்டாக அறிஞ்சிட்டிங்கன்னா நோய் தீர்க்கப்படும். அப்போது பதியை பற்றி பல சமயங்கள் என்ன சொல்லுகிறது? உலகாயதம் என்ன சொல்லுது, ஏகாண்டவாதம் என்ன சொல்லுது, சாங்கியம் என்ன சொல்லுது, சமணம் என்ன சொல்லுது, இப்படி ஒவ்வொரு சமயங்களும் பதியை பற்றி, இறை பற்றிய சிந்தனை எவ்வாறு சொல்லுகிறது. அப்போ இந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த சிந்தனை பதியை முழுமையாக அவை அறிந்திருக்கின்றனவா என்று சொன்னா, ஒருத்தர் இப்போ மலை மேலே உதாரணத்துக்கு வைத்துக்கொள்வோம், ஒரு 36 படிகள் கடந்து பெருமான் இருக்கிறான். ஒருத்தன் ஒரு படி ஏறிட்டு பெருமானை பார்த்துட்டேன்னா, ஒருத்தன் 2 படி ஏறிட்டு பெருமானை பார்த்தான், 5 படி ஏறினவன், 10 படி ஏறினவன், 20 படி ஏறினவன் எல்லாரும் நான் படியேறி விட்டேன், படியேறி விட்டேன், பெருமானை பார்த்து விட்டேன். அப்படின்னா படி ஏறினது உண்மை, அவன் படி ஏறாமலாம் இல்லை. இப்போ அந்த 36வது படி ஒருத்தன் ஏறினான் பாருங்க, அவனும் என்ன செஞ்சான்? படி ஏறினான், பெருமானை பார்த்தான். அப்போ அவன் மொதப்படி ஏறலையா? இவனும் மொதப்படி ஏறி 2வது படி ஏறி 35 ஏறி 36 முடிச்சாதான் பெருமான முழுமையாக பார்த்தவன். நமக்கெல்லாம் தெரிஞ்ச கதை தான். 4 குருடன் வந்தான், யானையை பார்த்தான், முறை மாதிரி இருந்தது, தூண் மாதிரி இருந்தது என்று நம்ம எல்லாம் தெரிஞ்ச கதை தான். அதுபோல பதியை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி பார்த்துருக்கிறாங்க. சித்தாந்தம் தான் முழுமையாக பார்த்துருக்கிறது. ஐயா, அந்த முறமும் யானை தான், தூணும் யானை தான், எல்லாமே யானை தான் என்று சித்தாந்தம் சொல்லுகிறது. அப்போ பதியை பற்றிய ஆராய்ச்சி எப்படி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்கள் திருக்குறளுக்குள்ளே வந்துடலாம். இப்போது 3 இயல் இருக்கிறது நமக்கு தெரியும். அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால். ரொம்ப முக்கியம் நமக்கு எது? அறம். அறத்துப்பாலில் பாயிரம் என்ற பகுதி, அதில் 4 அதிகாரம் வச்சிருக்கிறார். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல். இந்த கடவுள் வாழ்த்து என்று சொல்லுகிற போது எல்லாருக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் பேரை வள்ளுவர் சொல்லலை. எந்த குறள்லையும் இவர் தான் கடவுள், கடவுளுக்கு இன்ன பேர் என்று என்ன செய்யலை, சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை. அதனால் என்னது? எங்க சமயத்தை கடவுள்னு சொல்றாரு, எங்க சமயத்தை கடவுள்னு சொல்றார். ஒரு உதாரணம் சொன்னா தெரியும். சமணர்கள் எங்க கடவுளை தான் திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார் என்பதற்கு மலர்மிசை ஏகினான், மலர்மிசை ஏகினான். எங்க அருகதேவன் மலர் மேல இருக்கிறார், தாமரை மலர் மேல இருக்கிறாரு. அதனால இவர் எங்க கடவுளை தான் கடவுள் வாழ்த்திலே சொல்லுகிறார் என்று யார் உரிமை கொண்டாடுறாங்க? சமணர்கள் உரிமை கொண்டாடுறாங்க. சரி, இருக்கட்டும். நமக்கு என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, ஆகச்சிறந்த உரை எதுக்கு? திருக்குறளுக்கு ஆகச்சிறந்த உரை எது? பரிமேல் அழகர் உரை. அவர் ரொம்ப பெருந்தன்மை உடையவர். அவர் என்ன செஞ்சிட்டாரு? இப்படி கூறுவாரும் உலர், இப்படி கூறுவாரும்
உளர் என்று அதையும் கொண்டு வந்து வச்சிருவார். இப்ப அருகக்கடவுளை கடவுளாக சொல்லுபவரும் உண்டு அப்படின்னு உரையில் எழுதிடுவார். ஏன்னா நீங்க பரிமேல் அழகரை தாண்டி திருக்குறளை சிந்திக்க முடியாது. அவ்வளவு சிறந்த உரை யாருடையது? பரிமேல் அழகர் உரை. ஆனா நமக்கு எங்க அவரோட ஒரு சின்ன முரண்பாடு வருது. 98 விழுக்காடு நாம் என்ன செய்யறோம்? பரிமேலர்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அது அவருடைய உரையை குறைத்து சொன்னோம்னா நம்ம ஒழுங்கா தமிழ் படிக்கலன்னு அர்த்தம். அவ்வளவு சிறந்த உரை. ஆனாலும் கூட எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவர் சொன்னதுனால அந்த குறை துணை கொண்டு நாம் அதை செய்கிற போது சித்தாந்த கருத்துக்கள் வருகிற இடத்துல மட்டும் பரிமேலழகர் சற்று முரண்படுகிறார். நீங்க அந்த குறளை சித்தாந்த பார்வையில பார்த்தீங்கன்னா அவர் உரைக்கு இப்படியும் சொல்லலாம்னு நாம சொல்லிக்கலாம், இப்படியும் சொல்லலாம். ஆனா கடவுள் வாழ்த்து பாருங்க, 7 குறள்ல திருவடியை பேசுறார். 7 குறள்ல திருவடியை பேசுகிறார். 24 சமயம் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. 25ஆவதாக எதை வைக்கணும்? சைவ சித்தாந்தத்தை வைத்துக் கொள்ளுங்க. திருவடியை சிறந்து பேசுகிற சமயம் எது அப்படின்னு சொன்னா சைவ சித்தாந்தம் தான் திருவடியை பேசுகிறது. திருவடியை பேசுவது எதுங்க? சைவ சித்தாந்தம் தான். ஏனைய சமயங்கள் எல்லாம் என்ன செய்யுது? திருவடியையும் பேசும், திருவடியையும் பேசும். ஆனா இங்க திருவடியை சிறந்து பேசுகிற சமயம் நம்முடைய சைவ சித்தாந்தம் தான். நமக்கு அதுல 3 குறள் மட்டும் திருவடியை பேசல, 10ல் 3 பேசல. மீதி 7 குறள்ல என்ன செஞ்சிட்டாரு? கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றாள் சொல்லிட்டார். 3வது குறள்ல மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தான் திருவடியை சொல்லிட்டார். அடுத்தது இருள் சேர் இருவினையும் திருவடியை சொல்லல, 1ல் சொல்லல, 5ல் சொல்லல, அடுத்தது 2ல் சொல்லல, 2ல் சொல்லல. அடுத்து பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் நெறி ஒழுக்க நெறி நின்றார் திருவடியை பேசல. தனக்கோமை இல்லாதான் தாள் திருவடியை சொல்லிட்டார். அறவாளி அந்தணன் தாள் சொல்லிட்டார். அடுத்தது கோளில் பொறியிளவே என் குணத்தான் தாளை தாள் சொல்லிட்டார். அப்புறம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேரார். 10 குறள்ல 7 குறள்ல என்ன பேசல? திருவடியை பேசுறாரு, 3ல் பேசல. முதல் குறட்பா எடுத்துக்கங்க. என்ன சொல்றாரு? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி என்ற சொல்லு யாரை குறிக்கும்? பெருமானதான். அந்தம் ஆதி என்பனார் புலவர். உலகத்திற்கு அந்தத்தை செய்கிற சங்கார கடவுளே ஆதியும் செய்வான் என்பதுதான் முதல் இது நம்முடைய சூத்திரம். சிவஞான போதத்துல அந்தமே ஆதி ஏகாரத்தை வருவிக்கன்னு ஒரு எழுதுவாங்க. அந்தம் ஆதி என்று இருக்கும், அந்தமே ஆதி என்பனார் புலவர் என்று உரை செய்யணும். அப்ப அது யாரை குறிக்கிறது? பெருமானத்தான் குறிக்கிறது. எனவே அந்த கடவுள் வாழ்த்து என்று சொல்லுகிற இடத்திலேயே முழுக்க முழுக்க 10 குறட்பாவும் யாரை சொல்லுது? பெருமானத்தான் சொல்லுது. அழகா சொல்லிடு, என் குணத்தான். அப்ப யார் உரிமை கொண்டாட முடியும்? ஒருத்தர் பேசுறதுக்கே வழி இல்லை. அங்க சைவ சித்தாந்திகள் கூறுவர்னு எழுதுவார். பரிமேலர் என்ன செய்வாருங்க? என் குணத்தான் என்பது தன்வயத்தனாதல், பேரறிவு உடைமை, இயல்பில் வரம்பிலா இன்பமுடைமை என்று 8 குணத்தை இறைவன் குணங்களாக சைவ சித்தாந்திகள் கூறுவர் அப்படின்னு எழுதுவார். என்ன உண்மைனா பரிமேலழகர் எதையும் மறைக்க மாட்டார். இப்படியும் சொல்லுவாங்க, இப்படியும் சொல்லுவாங்க என்று எழுதிடுவார். இப்போ இதை நீங்க எடுத்து பார்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. அப்ப நமக்கு எது வேண்டுமோ அதை பார்க்கணும். சரிங்க, இது கடவுள் வாழ்த்து. சரி, 2வது என்ன வைத்தாருங்க? 2வது வான் சிறப்பு. வான் சிறப்பு, வான் சிறப்புனா மழை என்று பெயர். நீங்க மழைன்னு சொன்னாவே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? திருவருள். இப்போ மழை வந்ததுன்னா என்ன சொல்லுவோம்? ஆஹா, பெருமான் ஏற்றுக்கொண்டார் சொல்றோமா இல்லைங்களா? திருவருள் 10 குறட்பால திருவருளை பேசியிருக்கிறார் என்பதை நாம நிறுவலாம். நான் காலங்கருதி ஒரு குறள் மட்டும் எடுத்துக்கொள்கிறேன், ஒரே ஒரு குறள் மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். நமக்கு பல காலமா பள்ளி பாடத்தில் படிச்ச குறள் தான், எல்லாருக்குமே தெரியும். என்ன குறளுங்க? துப்பார்க்கு
துப்பாய துப்பு ஆக்கி, துப்பார்க்கு துப்பாயதுவும் மழை. துப்பார்க்கு அப்படின்னு என்னதுங்க? உண்பவர்க்கு. துப்புனா உணவு, துப்புனா உணவு. துப்பார் யாரு? சாப்பிட்றாள் யாரு? நம்ம தான். சாப்பிட்றவங்களுக்கு துப்பாய துப்பு ஆக்கி, உண்பவர்க்கு உண்பதற்குரிய உணவை ஆக்கி கொடுக்கும். எது கொடுக்கும்? மழை கொடுக்கும். மழை கொடுக்கும். அப்புறம் துப்பார்க்கு, அது யாரு? சாப்பிட்றவங்களுக்கு. துப்பார்க்கு துப்பாயதுவும் மழை, தானே உணவாக நிற்கும் மழை. உண்பவர்க்கு உண்பதற்குரிய உணவை ஆக்கி, உண்பவர்க்கு தானே உணவாவதும் மழை. உணவாவதும் மழை. இதில் அருமையான ஒரு சைவ சித்தாந்தம் இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். திருக்குறளில் 7 சொற்கள் தான், 7 சீர் தான், 7 சீர் தான். இப்போ 7 சீர் சொல்கிற இடத்துல 2 தடவை உண்பவர் சொல்லணுமா? முதலே சொல்லிட்டாரா இல்லையா? துப்பாருக்குன்னு சொல்லிட்டாரு. துப்பாருக்கு துப்பாய துப்பு ஆக்கி துப்பாருக்கு. அப்போ முதல்ல வர துப்பு யாரு? உண்பவர். ரெண்டாவது வர துப்பு யாரு? உண்பவர். ஒரே ஆளை 2 தடவை சொல்லணுமா? ஏன்னா பாட்டா இருந்தாவோட பரவாயில்ல. இது நம்முடைய எண் சீர் அளபடையில் இருக்கு, அகவலா இருக்கு. பெரிய 100 வரி வச்சுக்கலாம், 48 வரி வச்சுக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம். திருக்குறள்ல 7 சீர் வர இடத்துல உண்பவர் என்று 2 தடவை ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் சித்தாந்தம் இருக்கிறது. நல்ல சைவ சித்தாந்தம் படித்தா தெரியும். ஆன்மாக்கள் எப்படி இருக்குன்னா, பக்குவமான ஆன்மாக்கள் என்று ஒன்று இருக்கிறது. பக்குவம் வருவதற்கு பயிற்சி செய்யக்கூடிய ஆன்மாக்கள் என்று இருக்கிறது. சகல வர்க்கத்து ஆன்மாக்கள் நமக்கு தெரியும். விஞ்ஞானங்கள், பிரளயாகல், சகலன், அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சது தான். அப்போ பக்குவம் வந்த ஆன்மா பக்குவம் வருவதற்கு முன்பாக இருக்கிற ஆன்மா. ஆன்மா 2. பக்குவம் வந்தது ஒன்று இருக்கிறது, பக்குவம் வராத ஆன்மா என்று ஒன்று இருக்கிறது. இப்போ இந்த திருவருள் ஒன்று இருக்கிறதா இல்லைங்களா? திருவருள் எப்படி நிற்கும்னா 2ஆ நிற்கும். எப்படி நிற்கும்? திருவருளா நிற்கும், திரோதான சக்தியா நிற்கும். திருவருளா நிற்கும், திரோதான சக்தியாக நிற்கும். இந்த திரோதான சக்திக்கு என்னையா வேலை அப்படின்னு கேட்டா, பக்குவம் வருகிற காலம் வரை உலக போகத்தை ஊட்டிக்கொண்டே இருக்கும். உலக போகத்தை ஊட்டிக்கிட்டே, என்ன கேட்டாலும் கொடுக்கும். ஐயா எனக்கு வீடு வேணும் வச்சுக்கோ, கார் வேணும் வச்சுக்கோ, நல்ல மனைவி வச்சுக்கோ, என்ன கேட்குறையோ வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டா. எப்பயா கொடுப்பான்னா, நீ வேண்டுகிற பொருளை பொறுத்து இருக்கிறது. அது திருவருளா நிற்கணுமா, திரோதான சக்தியா நிற்கணுமாங்கிறது எங்க இருக்கிறது? நீ வைக்கிற வேண்டுதலை பொறுத்து இருக்கிறது. அப்போ உலகம் வேண்டும் என்று விரும்பி நிற்கிற ஆன்மாக்களுக்கு இறைவனது திருவருள் திரோதான சக்தியாய் நின்று உலக போகத்தை ஊட்டிக்கொண்டே இருக்கும். எது வரைக்கும் ஊட்டும்? பக்குவம் வர்ற வரைக்கும் ஊட்டும். இல்லைன்னு சொல்லவே சொல்லாது. எது கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். பக்குவம் வருகிற காலம் வரைக்கும் பெருமான் என்ன செய்வார்? திரோதான சக்தியா நின்று உலகத்தை ஊட்டிக்கிட்டே இருப்பான். சரி, பக்குவம் வந்துருச்சு, பக்குவம் வந்துருச்சு, இவனுக்கு எதை கொடுத்தாலும் வேண்டாங்கிறான். இந்த வீடு வச்சுக்கோ, அதை வச்சுட்டு என்ன சாமி பண்ண போகிறேன்? எப்போ நல்ல சம்பளம், அதை வச்சுட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? அப்போ இவன் இனி உலகத்தை உண்ணமாட்டான். உலகத்தை உண்ணமாட்டான். எது வரைக்கும்? பக்குவம் வர வரைக்கும் உலகத்தை உண்ணுவான். பக்குவம் வந்துட்டா உலகத்தை உண்ண மாட்டான். இப்போ இவனுக்கு என்ன கொடுக்கிறது? தன்னைத்தான் கொடுத்தான். திருவருள் தானே அவனுக்கு போகமாய் விளையும். 11ஆம் நூற்பா. ஏகமாய் ஏகமாய் நிற்கின்ற பெருமான் உணரக்கூடிய ஆன்மாக்களுக்கு போகமாய் தானே விளைந்த பொறுப்பினான். போகமா என்னவா வருவான்? தானே வருவான். ஏன்னா அவனை தவிர இவன் ஒன்றையும் உண்ணமாட்டான், நுகரமாட்டான். அப்போ இப்போ குறளை பாருங்க. துப்பார்க்கு துப்பு ஆய துப்பு ஆக்கி. பக்குவம் வராத ஆன்மாவுக்கு உலகத்திலே
நுகரக்கூடிய போகங்களை தனு கரண புவன போகமாய் திரோதான சக்தியாய் நின்று இறைவன் ஆக்கி கொடுப்பான். எது வரைக்கும்? பக்குவம் வந்த காலம் வரைக்கும். வந்துருச்சு துப்பாருக்கு. இந்த துப்பார் யாரு? பக்குவம் வந்தவன். முன்னாடி வந்தவன் பக்குவம் இல்லாதவன். பின்னாடி வரக்கூடிய பக்குவம் வந்தான் துப்பா இருக்கு. என்னாமா? துப்பு ஆயதுவும் மலை. அந்த திருவருள் அவனுக்கு தானே போகமாய் வருவான். தானே போகமாய் வருவான். அப்போ இந்த 10 குறள் இப்படி இருக்கு செய்தி. உங்களுக்கு ஒரே சாம்பிள் தான், ஏன்னா காலம் கருதி. அப்போ மலை என்பது திருவருள், கடவுள் வாழ்த்து சிவத்தினுடைய இலக்கணம். வான் சிறப்பு என்பது சக்தியின் இலக்கணம், சக்தியினுடைய இலக்கணம். அடுத்தது நீத்தார் பெருமைன்னு வச்சாரு. நீத்தார் பெருமை யாரு? சீவன் முத்தருடைய இலக்கணம். ஏன்னா சைவத்தில் பெருமான 2 இடத்துல பார்க்கலாம், 3 இடத்துல பார்க்கலாம். ஏதாவது குருவில் பார்க்கலாம், சங்கம வழிபாட்டில் பார்க்கலாம், லிங்க வழிபாட்டில் பார்க்கலாம். இங்கே பொது அறத்தை சொல்லுகிற நம்முடைய திருவள்ளுவர் பெருந்தகையார் என்ன செய்கிறாருங்க? சீவன் முத்தர் இலக்கணம் சொல்லுகிறார். சீவன் முத்தர் இலக்கணத்தை சொல்லுகிறார். அழகா நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். என்னதுங்க? நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளைந்த மறைமொழிதானே மந்திரம் என்பது. இப்போ நிறைமொழி மாந்தர் யாருன்னா சீவன் முத்தர்கள் தான் நிறைமொழி மாந்தர். நிறைமொழி மாந்தர் யாரு? சீவன் முத்தர்களை அன்றி வேற ஒருவரும் கிடையாது. உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்களை நிறைமொழி மாந்தர் என்று அழைப்பதில்லை. அறிவில சிவம் விளங்கி நிற்கணும். அறிவில சிவம் விளங்கி நிற்பவர்கள் தான் நிறைமொழி மாந்தர். 4 பெருமக்கள் நிறைமொழி மாந்தர். அதனே பையவே சென்று பற்றுகனர். வேற மந்திரமெல்லாம் அங்கே கிடையாது. அது ஏதாவது சுக்லாம்பரதம் ஏதாவது சொல்லி நெருப்பே நீ போய் பற்றுன்னு சொன்னாரா? அப்படியெல்லாம் சொல்லலை. அவர்கள் வாக்கிலே வருகிற சொல் மந்திரம் ஆயிற்று. காரணம் அறிவில சிவம் விளங்கி நிற்பதினாலே. அறிவில சிவம் விளங்கி நிற்கிற ஆன்மாக்கள் சொல்லுகிற ஒவ்வொரு சொல்லும் மந்திரம். அறிவில சிவம் விளங்கலைன்னா மந்திரத்தை சொன்னாலும் நடக்காது. மந்திரம் சொன்னாலும் நடக்காது. நாமளும் தான் தேவாரம் படிக்கிறோம். பையவே சென்று பற்றுக பாண்டியருக்குன்னு 1008 முறை படித்தா நெருப்பு போயிருமா? போகாது. ஏன்? அவர் அறிவு வேற, நம்ம அறிவு வேற. அப்போ படிக்க வேண்டாமா சார்? படிக்கிறதா வேண்டாமா? பொசுக்கு இப்படி சொல்லிட்டீங்களே. நம் அறிவில் எவ்வளவு சிவம் விளங்கி நிற்கிறதோ அவ்வளவு பயன் விளையும். அவ்வளவு பயன் விளையும். அவர் ஒரு முறை சொன்னார் போச்சு, 100 முறை சொல்லுங்க, 1000 முறை சொல்லுங்க. ஏதாவது ஒரு கணத்தில் பெருமான் அறிவில் விளங்குற மாதிரி சொன்னோம்னா அது நடந்துடும். அப்போ என்ன செய்யணும்? முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர்கள் சொன்ன மந்திர சொல்லை மீள மீள சொல்லுவதினால ஏதாவது ஒரு கணத்தில் அறிவு சுத்த நிலை வாய்க்கிற போது அது முழு பயனையும் கொடுக்கும். அதுக்கு முன்னாடி சொன்ன அளவுக்கு பயன் கிடைக்கும். என்ன சொன்னமோ சொன்ன பயன் நமக்கு உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்தது அரண் வலியுறுத்தல். அரணை ஏன் வலியுறுத்தணும்? அரண் என்று சொன்னாவே, அறம் என்ற சொல்லுக்கு வடமொழியில் தர்மம் என்று சொல்லுவாங்க. ஆனால் தமிழ் சொல்லுகிறது ஒழுக்கம். அறம் என்பது ஒழுக்கம். ஏன்னா அப்பப்போ செய்யறதில்ல, வாழ்வியல் நெறி. அறம் செய்கிறதுனா இப்போ நம்ம கொண்டு போய் ஒரு அறத்தை யாருக்காவது ஒரு பொருளை கொடுக்கறதோ அல்லது உணவு கொடுக்கறதோ அல்லது ஏதாவது உதவி செஞ்சுட்டு அறம் செஞ்சாச்சுன்னா அப்படிலாம் இல்லை. நம்முடைய மனம் வாக்கு காயம் என்று முக்கரணங்களினால் ஒழுகுதலுக்கு தான் அறம்னு பேர். அழகா சித்தியார் சொல்லும். சிவஞான போதத்தினுடைய விரிவு தான் சிவஞான சித்தியார். ஆன்மாக்கள் படிமுறையில் அறிவு விளங்கும். அறிவு எப்படி விளங்கும்? படிமுறையில் தான் விளங்கும். அப்போ முதல் படி என்னன்னார்? முதல் படி என்னது? அறவழி நிற்றல். அறவழி நின்றாதான் முதல் படி. அது பொது அறம்னு வச்சார். பொது அறம். பொது அறத்தில் 2 வச்சார், பொது சிறப்பு. பொதுவிலேயே பொது ஒன்று இருக்கிறது, பொதுவிலேயே சிறப்பு ஒன்று இருக்கிறது. அடுத்தது சிறப்பு அறம்னு வச்சார். சிறப்பு அறம்னு வைக்கிறார். சித்தியால் அழகா சொல்றார். ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம், உபச்சாரம், உறவு, சீலம், வழுக்கிழா தவம், தானங்கள், வந்தித்தல், வனங்கள், வாய்மை, அழுக்கிழா துறவு, அடக்கம், அர்ச்சித்தல் ஆதி. 16 அறம் சொல்றார். 16 அறம் சொல்றாரு. நாம 16 அறம்னு சொன்ன உடனே அபிராமி பற்றதான் ஞாபகத்துக்கு வருவாரு.
களையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நற்பும். தப்பில்லை, கேட்கலாம். அந்த 16க்கு போல இந்த 16 கேட்கணும். இதைத்தான் கேட்கணும். சாமி எனக்கு இதை கொடுங்க, ஒழுக்கத்தை கொடுங்க, அருளை கொடுங்க, அன்பை கொடுங்க, ஆச்சாரத்தை கொடுங்க, தானத்தை கொடுங்க என சித்தியார் சொல்லுது. இது பொது அறம் என்று பெயர். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதிகாரத்தை வச்சுட்டார். ஒழுக்கமுடைமை, அருளுடைமை, அன்புடைமை, ஈகை எல்லாம் 16க்கும் 16 அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் அகப்பூசை என்று போனீங்கன்னா நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுது, அகப்பூசை செய்யாமல் அறிவு விளங்காதுங்குது. அறிவு விளங்கணும்னு என்ன செய்யணும்? அகப்பூசை செய்யணும். அகப்பூசைக்கு 8 கூடை எடுத்துகிட்டு போங்கிறார். 8 கூடை வேணும். 8 கூடையில் 8 மலர்கள், அட்டமலர்கள். அட்டமலர் என்ன? கொல்லாமை. இங்கே இருந்தால் தானே அகப்பூசையில் வெறும் கூடையை வச்சு பூசை பண்ணிகிட்டு இருக்கிறோம். பூசையில் பூ கிடையாது. ஏன்? என்னது? புறங்கூறாமை எங்கே இருக்கு நமக்கு? வேற எங்கேயாவது கூட புறங்கூறமோ இல்லையோ, இங்கே வந்து உட்காந்தாதாங்க ஸ்டார்ட் ஆகுது. அந்த அவர் தெரியுமா, இவரை தெரியுமா? மற்றவரை புறங்கூறாமைன்னு சொன்னார். நம்ம அடியாரை புறங்கூறி கொண்டிருக்கிறோம். அடியாரை புறங்கூறிட்டு இருக்கணும். நினச்சி பாருங்க. அப்போது நமக்கு அகப்பூசை செஞ்சால் என்ன விளங்கும்? ஐயா சொன்னாரா இல்லைங்களா? அந்த பூசை செய்யறதுன்னா அதற்குரிய நெறியில நிற்கணும். நெறியில நின்னாதான் பூசை. நெறியில நிற்கல அது கிரியைன்னு பேர். சடங்கு, வெற்றி சடங்கு, அதெல்லாம் வெற்றி சடங்கு. பெருசா பயன் வராது, பெருசா பயன் இருக்காது. அப்படி ஏதோ செஞ்சதுனால பெருமான் பார்த்துட்டாரு, இவன் பல காலமா செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவராக கொடுத்தா தான். இது நமக்கா வராது. அந்த அந்த பூசையின்மால் நாம் கொண்டிருக்கிற விருப்பத்தினால பெருமான் இந்த ஒழுக்கத்தை எல்லாம் கொடுப்பார். அப்போ 16 அறங்கள் சித்தியார் பேசுகிறது. அத்துணையும் திருக்குறள் தனித்தனியாக எடுத்து பேசணும். ஒழுக்கம்னா திருக்குறள் என்ன சொல்லுது, தானம்னா என்ன சொல்லுது என்று ஒவ்வொன்றாக 16ஐயும் பேசணும். 16ஐயும் பேசணும். அப்புறம் பொது சிறப்பு அறம்னு வச்சார். பொது சிறப்பு அறம். மனமது நினைய, வாக்கு வழுத்த, மந்திரங்கள் சொல்ல, இனமலர் கையில் கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போற்றி. மனமது நினைய, வாக்கு வழுத்த, மந்திரங்கள் சொல்ல, இனமலர் கையில் கொண்டு இச்சித்த தெய்வம்னார். சிவபெருமான கும்பிடுன்னு சொல்லல சார். சிவஞான சித்தியார் சொல்லுது. என்ன சொல்றாரு? உனக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ கும்பிடுனார். இச்சித்த தெய்வம் போற்றி, சினம் முதல் அகற்றி. செய்ய வேண்டியது மனம் வாக்கு காயத்தால பூசை பண்ணணும். சினம் முதலாகிய குற்றங்களை நீக்கி பூசை செய்க. சினம் முதலாகிய குற்றங்களை நீக்கி சினம் முதல் அகற்றி வாழும் செயல் அது அறமானால், இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு அமையும் என்று சொன்னால், உனக்கு யாருக்கும் முனம் ஒரு தெய்வம் அங்கு செயற்கு முன் நிலையாமல் சிவபெருமான் வந்து உனக்கு அருள் செய்வார். நீ யாரை கும்பிட வேண்டாம், சிவபெருமானை கும்பிட வேண்டாயா, எந்த கடவுளையாவது கும்பிடு, சிவபெருமான் அருள் செய்வார். சிவபெருமான் அருள் செய்வார். அப்போ அடுத்த கேள்வி, ஏங்க நான் மாரியம்மனை கும்பிட்டா மாரியம்மன்லாம் வரணும், ஏங்க சிவபெருமான் வரார்? அடுத்த அப்படியே சித்தியார் அவ்வளோ அருமையான நூலுங்க. அப்படியே வரிசையா ஒவ்வொரு படியாக கையை பிடிச்சி ஐயோ, நீ எந்த கடவுளை கும்பிட்டினாலும் சிவபெருமான் தான் வருவார். ஏன் தெரியுமா? யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனாதான் வருவர். மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும், இறக்கும், பிறக்கும், மேல் வினையும் செய்யும். ஆதலால் இவை இழாதான் அறிந்து அருள் செய்வான். அறிந்து என்ற சொல்லுக்கு நம் அறிவின் பக்குவத்தை அறிந்து, உன் விருப்பத்தை அறிந்து, உனக்கு வேண்டியவற்றை சிவம் கொடுக்கும் என்று சொல்லுகிறார். சிவம் கொடுக்கும் என்று சொல்றார். இது பொது. பொதுல என்ன செய்யறாருங்க? பொதுவில் பொது, பொதுவில் சிறப்பு. இந்த 2 படியை கடந்தா தாங்க சிறப்பு பூசனை நடக்கும் என்று சொல்றார். அடுத்தது சொன்னாரு என்னதுங்க? காண்பவன் சிவனே ஆனால். உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எங்கிருந்து பார்க்கறான்? அங்க அனாதி கேவலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ என்ன செய்யற, என்ன நினைக்கிற, உன் பக்குவத்தின் தன்மை என்று அறிந்து காண்பவன் சிவனே ஆனால்
அவனடிக்கு அன்பு செய்கை மாண்பு. உனக்கு ஒழுக்கம்னா என்னது? இத்தனையும் பார்த்தாச்சு, எங்க போனாலும் இவனை விட்டு எங்கேயும் போக முடியாது, கொடுத்தா அவன்தான் கொடுத்தாகணும், அவனை தவிர நமக்கு கொடுப்பதற்கு ஒருவரும் இல்லை என்று படிநிலையில கடந்து 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 வந்ததுக்கு அப்புறம் இந்த அறிவுக்கு விளங்கும். அப்ப அங்க இங்கேயும் முட்டாத, நேரா கொடுக்கிற இடத்துக்கே போயிரு. காண்பவன் சிவனே ஆனால் அவன் அடிக்கு அன்பு செய்கை மாண்பு அறம். எதியா அறம்னா சிவபெருமானை வணங்குவதே அறம். சிவபெருமானை வணங்குவதே அறம். அப்படின்னா நான் வணங்கிட்டா போதுமானா? முன்னாடி இருந்து திருப்பி வா. ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சா இதையெல்லாம் கடைபிடிச்சு பெருமானை வணங்கணும். உடனே நாங்கள் எப்போ பார்த்துதான் சிவபெருமான் கோயிலுக்கு போகணுங்க, காலையில் போகணுங்க, மதியானம் போகணுங்க, சாயந்தரம் போகணும்னா போனால் மட்டும் அறமாயிராது. ஏற்கனவே சொன்ன பட்டியலில் நிற்கணும், நின்று வணங்கணும். அதுக்கு தான் படி வைக்கிறாரு. பொது அறத்தில் நில்லு, பொதுவில் சிறப்பறத்தில் நில்லு, அப்புறம் சிறப்பில் சிறப்பிற்கு வந்தீங்கன்னா அறிவில சிவம் விளங்கி நிற்கும். அறிவில சிவம் விளங்கி நிற்கும் என்று சொன்னார். இந்த நிலையை தான் அழகா சொல்றாரு. கற்றதனால் ஆய பயன் என் கொள் வாளறிவன் நற்றால். கல்வி என்ற அந்த இடத்துக்கு அழகா சொல்றார். என்னதுங்க கல்வி என்று சொல்லுகிற போது? கேட்டு என்று உரை செய்கிறார் பரிமேல் அழகர். கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் மற்ற ஈண்டு வாரா நெறி. கற்று என்பதற்கு அழகா எழுதினார், அனுபவமுடைய தேசிகன்பால் கேட்டுனர். கற்றுனா புத்தகத்தை எடுத்து படிக்க வேண்டியதுதானே சார்? எதுக்கு? ஞானம் அப்படி வராது. ஞானம் அனுபவமுடைய தேசிகன்பால் கேட்டுத்தான் வரும். அப்ப கல்வி என்பது படித்தல் அல்ல, அறிவில் இருக்கிற அறியாமை நீக்குகிற கல்வி எதுவோ அதுதான் கல்வி. யாருடைய கருத்து? வள்ளுவருடைய கருத்து. கற்க கசடர கற்க. படிச்சா அறிவில் இருக்கிற அறியாமை நீங்கணும், அதுதான் கல்வினர், அதுதான் கல்வினர். எனவே திருக்குறள்ல எங்க தொட்டாலும் என்ன இருக்கிறது? சைவ சித்தாந்தம் தான் இருக்கிறது. திருக்குறள் உலகத்திற்கு பொது மொழி, பொது மறை என்று சொன்னாலும் தனி உரிமை சைவ சித்தாந்திகளுக்கு உண்டு. என்னுடைய அம்மாவை யாரு வேணாலும் அம்மானு கூப்பிடலாம், யாரு வேணாலும் அம்மானு கூப்பிடலாம். கூப்பிட்டா தப்பா? தாராளமா கூப்பிடுங்க. ஆனா எனக்கு அவள் உண்மையிலேயே அம்மா. அதுபோல திருக்குறளுக்கு உரிமை எல்லாரும் கொண்டாடலாம், எந்த குற்றமும் இல்லை. ஆனால் சைவ சித்தாந்திகளுக்கு உரிமை உடையது திருக்குறள் என்று சொல்லி அடியே நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.